இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கந்தை எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா புத்தகம் அதிகாரம் 41 வசனம் 4. Isaiah chapter 41 verse 4. Who had wrought and done it, calling the generations from the beginning. I, the Lord, first and with the last, I am He. அதை செய்து அதை நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருக்கிறவராகிய நான் தானே. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளும் அப்பா அந்த டிவோஷன்ல அப்பா இந்த வார்த்தைகளை அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்பா யூ ஆர் த ஆல்பா அண்ட் ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர் என்று அப்பா சொல்லி இருக்கிறீங்க. முந்தினவராய் இருக்கிற நான் தானே, பிந்தினவர்களோடும் இருக்கிறவராகிய நான் தானே என்று அப்பா சொல்லி இருக்கிறீங்க. அப்பா யூ ஆர் த லார்ட் ஆல்வேஸ் வித் அஸ் ஃபார் எவர். அப்பா அந்தவரே இந்த காலை வேலையிலும் அப்பா இந்த வசனங்களின் ஆழங்களை அப்பா நீர் எங்களுக்கு அப்பா அந்தவரை போதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியானவருடைய பனித்துளி அப்பா எங்கள் ஒவ்வொரு மீது பொழியும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய பனித்துளி விழும்போதுதான் புல்கள் அழகாக வளர்ந்து அப்பா பூக்கள் அதுல பூக்கிறது. அப்பா ஆண்டவரே இந்த நாளும் அப்பா அப்பா உம்முடைய வார்த்தைகள் அப்பா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அப்பா ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன் அப்பா எங்களோடு கூட இருப்பதற்காய் சோத்திரம். அப்பா இந்த நாட்களும் அப்பா நாங்க இந்த ஐசாயா புத்தகத்தை அப்பா ஆண்டவரே டிவோஷன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தகப்பனே இந்த வசனங்களின் ஆழங்களை எங்களுக்கு நீங்க புரிய வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். யாத பிராக்டிகலி ஸ்பீக்கிங் காட் அப்பா இதோ நான் நீதியை பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறீங்களே அப்பா இந்த வசனங்களை அப்பா எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் யூ டேக் கண்ட்ரோல் ஓவர் திஸ் டைம் அப்பா ஆண்டவரே இந்த கரத்துக்குள்ளால அப்பா ஆண்டவரே இந்த நாளை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த டிவோஷன் அப்பா நீர் எங்களுக்கு அப்பா அழகாக ஆண்டவரே புரிய வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கே துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் சொல்லுகிறோம். வரப்போற ஒருவரையும் கூட்டி சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை கேட்டலும் அன்புமிக்க பரமபிதாவே ஆமென். இந்த நாளிலும் காட் இஸ் அ டெலிவரர் அந்த டாபிக்ல நம்ம பார்க்கிறோம். நம்ம பைபிள் ஸ்டடி பண்ண போறோம். அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அதிகாரம் 41 தீவுகளை பார்த்து பேசுகிறார். தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் ஆவியானவர் நம்முடைய இந்த நாளிலும் நம்ம ஏதாவது காரியத்துக்காக பயப்பட்டு கொண்டிருக்கலாம். எங்களுடைய நிகழ்காரியம் எப்படி இருக்குமோ, வரும் காரியங்கள் எப்படி இருக்குமோ, காரியங்கள் எல்லாம் நமக்கு நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கலாம். நம்ம நடக்கிறத பார்த்தா ஆண்டவர் சொல்லிய வாக்குத்தத்தங்கள் ஒன்றுமே நிறைவேறலையே, என்னுடைய எனிமீஸ் தான் என்ன மேற்கொள்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் காட் இஸ் ப்ராமிசிங் டுடே தட் ஹீ இஸ் அ டெலிவரர். இந்த ஏசாயா புத்தகத்துல நம்ம இதுவரை நம்ம அநேக பைபிள் ஸ்டடீஸ்ல நம்ம கேட்டிருக்கலாம். நான் அந்த பைபிள் ஸ்டடியில தேவனுடைய நியாய தீர்ப்பு அதை பற்றி நம்ம பார்க்கிறோம். அவர் அருளும் ரட்சிப்பையும் நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஒவ்வொரு தீவுகளுக்கும் அவர் என்னென்ன நியாய தீர்ப்பு செய்தார் என்பதை நம்ம பார்க்கலாம். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு, யார் மூலமாய் சொல்லப்பட்டது, எந்த நிலைமையில சொல்லப்பட்டது என்பதை நம்ம ஒரு பைபிள்ல ஒரு சாப்டர் நம்ம ஸ்டடி பண்றோம்னா அது யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த வேலையில சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது என்று நம்ம அந்த ஆங்கிள் நம்ம பார்க்கணும். இந்த வார்த்தைகளை சொன்னது யார்? God the heavenly father அவர் சொல்றாரு. இந்த வார்த்தைகளை சொன்னது வானத்தையும் பூமியையும் படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கூறிய வார்த்தை தான் இது. அவர் சொல்றாரு, அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்ட தலைமுறைகளை வரவழைத்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. கேள்வி கேட்டு அதுக்கு பதிலும் அவரே சொல்றாரு. முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே,
பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. ஆதி முதல்ல அந்தம் வரை ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஆதியும் அந்தவுமா இருக்கிறார். ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணவர் அவர் தான். அதை முடிக்கிறவரும் கர்த்தர் தான். இப்ப நம்முடைய லைஃப்லயும் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் அவர். அதை தொடர்ந்து அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு அவர் பலனை கொடுப்பார். முடிவு பரியந்தம் நாம் நிலைத்து நிற்க அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோ முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே. இதெல்லாம் யாரு செஞ்சது? அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் அவர் சொன்ன வாக்குரைத்த எல்லா வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேண்டும் ஆமேண்டென்னும் நிறைவேறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. அப்போ ஆதி தகப்பன் ஆபிரகாம் காலத்துல இருந்து இதுவரை அவர் விசுவாசிகளின் தகப்பன் God, he father to all generation அப்படின்னு God கொடுத்த அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் வைப்பேன் என்று அவர் சொன்னதை அவர் அழகாக நிறைவேற்றி கொடுக்கிறார். அப்ப தீவுகள் பயப்படும் அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். வேர்ஸ் 1ல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமா இருங்கள், எல்லாரும் எனக்கு முன்பதாக குவைட்டா இருங்க. இப்ப இந்த நாளும் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு நம்முடைய ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, பி ஸ்டில் குவைட்டா அமைதெல்லாம் இறையாதே அமைதெல்லாம் இரு என்று ஆண்டவர் அன்றைக்கு கடலை பார்த்து அவரை பார்த்து அதற்கு கட்டளை இட்டார். அத மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் எனக்கு முன்பாக மௌனமா இருங்க, குவைட்டா இருங்க, டோன்ட் கிரம்பிள் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் முறுமுறுக்கிற காரியம். எனக்கு இது இல்லை, அது இல்லை, எனக்கு இதை செய்யல, அதை செய்யல. அநேகர் ஆண்டவரோடு நம்ம ஆண்டவரோடு சண்டை போடுறது மாதிரி, சின்ன பிள்ளைங்கள மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கலாம். பட் இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்றாரு, இறையாதுங்க, உங்க பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க அண்டர்கோ பண்ற எல்லா பார்த்தையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஸோ பி ஸ்டில் அண்ட் குவைட் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு என்கரேஜிங் அவர் சொல்றாரு. நம்ம போகும் வழியை அவர் அறிந்து இருக்கிறார்னு வேதவாசம் சொல்றது. ஸோ எந்த நிலைமையில இந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ப்ராஃபட்டிக்கா ஆண்டவர் சொல்றாரு, தங்களுக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கும் எதிராளிகளை பார்த்து பயந்து கொண்டிருக்க, ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு நியாய தீர்ப்ப அந்த நமக்கு மிரட்டல்கள் இருக்கலாம் நம்முடைய லைஃப்லயும். அவங்களுக்கு அந்த நாட்கள்ல இருந்த எவ்வளவோ இந்த காரியங்கள் இருக்கிறது. இந்த தேச விரோதமாக வரும்போது அதனால படுகிறவர்கள் யாரு? அந்த பீப்புள் தான். ஆண்டவர் தங்களுக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கும் எதிராளிகளை பார்த்து சில நேரம் ஆண்டவரே நமக்கு அவருடைய நியாய தீர்ப்பு நம்முடைய லைஃப்ல நடக்கும். அவரை அடித்து நம்மளை உதைத்து சில நேரம் காயம் கட்டி நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் அவர் சேர்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பின் கயிறுகள்னால் அவர் நம்மை கட்டி இழுக்கிற தேவன். சில நேரங்கள்ல ஆண்டவர் சில பாடுகளை நம்முடைய லைஃப்ல அனுமதிக்கிறார். ஏன்னா அந்த உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்றது போல, ஏன் இந்த பாடுகள் ஏன் அந்த நோய்கள், ஏன் இந்த வலிகள் என் லைஃப்ல, ஏன் என் பிள்ளைகளுடைய லைஃப்ல இந்த காரியம் நடக்கிறது அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு துக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி அநேக கேள்விகளோடு இந்த காலையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கலாம். அந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கும் எதிராளிகளை பார்த்து பயந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த ஆண்டவர் அந்த சாப்டர் 41ல அவர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறியவர்கள் எளியவர்களாய் ஜனங்களால் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இந்த கம்ஃபர்டிங் வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அவர்களுடைய எதிராளிகளை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருந்த பீப்புளை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை, ஐ ஆம் யுவர் டெலிவரர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் முந்தினவர், இதெல்லாம் அடக்க பண்ணவர் யார்? அவரே கேள்வி கேட்டு அதற்கு பதிலும் சொல்றார். அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்ட தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? நம்ம முந்தின வசனங்களை பார்த்தோம்னா, கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புவித்து
ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்டதுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்களால் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்ட தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அவர் நார்மலி நம்ம ஆண்டவரை பற்றி காட் இஸ் ஆல்வேஸ் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் காட். அவர் செய்யாததை ஒண்ணுமே செய்ய மாட்டார். அவருடைய சைட்ல எப்போதுமே நீதி நியாயம் உண்டு. அநீதி உள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ள தேவன், நீதியின் சூரியன். அவர் நீதிமான்களை அவர் குற்றவாளிகளாக விட்டார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டு. நம்முடைய லைஃப்லயும் அவர் நம்ம போகிற வழிகள் எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவர் அநீதிக்கு அவர் ஒரு நாளும் உடன் போகிற தேவன் அல்ல. காரணம் அவர் நீதியின் தேவன், நீதியின் சூரியன். இந்த உலகம் அநீதியா நியாய தீர்ப்பு செய்யலாம், ஆனா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அது நீதியா இருக்கும். அப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். He does many things beyond our understanding. அதனால ஆண்டவர் பெரிய காரியம் நமக்கு தெரியாது why it's happening like that. எல்லாருக்கும் எல்லாம் உடனே இன்ஸ்டன்டா கிடைக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் போகிற வழியே அது அவர் நடத்துகிற வழியே சென்ட்ரலி டிஃப்ரெண்ட். கிரகிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எதை வேண்டுமானாலும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் மேக சம்பங்களையும் அக்னி சம்பங்களையும் அனுப்பி அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்க பார்த்தாருன்னு. இப்ப எவ்வளவு ஒரு கேரிங் காட். ஒரு நாளும் என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில அவங்க வனாந்தரத்து வழியா நடக்கிறாங்க. ஆக்சுவலி சோ நியர், பட் அவங்க 40 இயர்ஸ் தான் சுத்தி அவர் நடக்க பண்ணினார். அவர் ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு, இந்த வழியா தான் அவங்க நடக்கணும். ஏன்னா ஷார்ட்கட் வழியா போனா அவங்க திரும்பி பின்வாங்கி போயிடுவாங்களே, மறுபடியும் அந்த தேசத்துக்கு எகிப்துக்கு they will go back to Egypt. அதனாலதான் ஆண்டவர் சுற்றி வளைத்து அவங்கள செங்கடலை கடக்க வைக்கிறார், யோர்தானை கடக்க வைக்கிறார். எல்லா பாதைகள் அவர் நடத்துகிற விதமே தனி வழி, கிரகிக்க முடியாத. ஏன்னா அவருடைய ஜனங்களுக்கு அவர் தான் யார் என்பதை கோயிங் டு ப்ரூவ் இட். அதனால்தான் அவர் அந்த வனாந்தர பாதை வழியாய் நடத்துகிறார். ஏன்னா அவர் அவர்களை துரத்தவும், யாரு துரத்துனா பார்வா, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுகிறார். அந்த தலைப்பிள்ளை சங்காரத்துக்கு அப்புறம் துரத்தி விடுகிறார். உன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? அப்ப எவ்வளவு ஒரு கேரிங் காட். அந்த 40 இயர்ஸ்ல அவங்கெல்லாம் நடந்து அவங்க நம்ம எல்லாம் ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ செப்பல் மாத்துவோம். ஆனா அவங்களுக்கு அந்த வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்லை. அவங்க ட்ரெஸ்ஸு கூட புதிதா இருந்து நம்ம பாக்குறோம். எல்லாம் பழசாகாம அந்த எவ்வளவு ஒரு கேரிங் காட். அப்போ அதுல நம்ம பார்க்கலாம் 40 இயர்ஸ் அந்த பிள்ளைங்களாம் பீப்புள்லாம் சில்ட்ரன்லாம் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு செருப்பு தைக்கிறதுக்கு ஒண்ணு. ஆனா அது செருப்பு கூட வளர நம்ம அதை இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா ஆண்டவர் எவ்வளவு விதமா அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் எதை வேணாலும் அவர் செய்ய வல்லவரா இருக்கார். அவ்வளோ ஒரு கேரிங். அவர் இவங்களெல்லாம் கூட்டிட்டு அவரும் அங்கேயே இருக்கிறாரு. அவ்வளோ ஒரு கேரிங் ஃபாதரா அந்த 40 வருடங்கள் வனாந்தரத்தின் பாதை வழியா அவர் அவ்வளோ அழகாக நடத்தி வருகிறார். அப்ப இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தலைமுறை முறைகளாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம நினைக்கலாம், ஐயோ என் சந்ததி எப்படியா இருக்குமோ, என் மூதாதையர் அந்த பாவங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒரு கேர் பண்ற ஆண்டவரா இருக்கிற இந்த காலை வேளையிலும் நம்ம கடந்து வந்த பாதைகளை நம்ம நினைக்கலாம், ஏன் எனக்கு இந்த முள்ளான பாதை, ஏன் எனக்கு மட்டும் இந்த வேதனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த உபத்திரவம், ஏன் இந்த தடைகள் என் பிள்ளைகளுடைய லைஃப்ல, ஏன் லைஃப்ல கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை ஒண்ணுமே வரலையே, ஏன் இந்த பீப்புள்லாம் எனக்கு எனிமீஸா மாறிட்டாங்களே. சில நேரம் பைபிள்ல ஒரு வேர்ஸ் இருக்குது, அவர் விரோதிகளை கூட எழுப்புகிற தேவனாய் இருக்கிறான். அப்ப நம்மளை கரெக்ட் பண்ண he will raise people against us. அந்த மாதிரி காரியங்களை கூட அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம யாருக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புவது என்றால், வித்தவுட் காட்ஸ் பெர்மிஷன் நத்திங் நம்முடைய லைஃப்ல ஒன்றுமே நடக்காது. அவர் அலோவ் பண்ணாம
ஒன்றுமே நம்முடைய லைஃப்ல நடக்காது. ஏன்னா, அவர் தன்னுடைய தலையில் உள்ள மயிர்களை கூட எத்தன முடி இருக்குதுன்னு கூட எண்ணி வைத்திருக்கிறாராம். அவ்வளோ ஒரு கேரிங் காட். இஸ்ரவேல் ஜனங்கள நடத்தி வந்த தேவன் நம்மளையும் அவர் நடத்தி வர வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் அவரு சொல்றாரு, "முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை நான் செய்கிறேன்." அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் தண்ணீரை கொடுத்தார். வனாந்தரங்களை நீரோடைகளாய் மாற்றுகிற தேவனாய் இருக்க எந்த விதமான இந்த நாளும் எந்த விதமான வனாந்தர பாதைகள் வழியாய் நீங்க கடந்து சென்றாலும் அதுலயும் நம்ம ஒண்ணுமே நம்மள சேதப்படுத்தாது. நம்ம we will go through it. ஆனா நம்ம கொஞ்ச நாள் கழிஞ்சு நம்ம பார்க்கலாம். ஐயோ! இவ்ளோ பெரிய பாடுகள். இதெல்லாம் நான் எப்படி கடந்து வந்தேன்? ஏன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா, அவர் நம்மை தாங்கி சுமந்து எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்மள ஒரு கேரிங் ஃபாதரா அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்ம நினைக்கலாம் ஆண்டவரை தேடாதவங்கலாம் நல்லா இருக்காங்க. டெய்லி நான் காலையில ஆண்டவரை தேடுறேன். அவருக்காக என் டைம கொடுக்குறேன். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கோயிலுக்கு ஓடுறேன். ஆனா ஒண்ணுமே என் லைஃப்ல நடக்கலையே. எந்த ஆசீர்வாதங்கள் இல்லையேன்னு நம்ம நினைக்கலாம். பட் இதெல்லாம் நமக்கு ஒரு ட்ரெய்னிங் இந்த கிரவுண்ட் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் ஒரு சோசன் ஜெனரேஷன் ஒரு ஒரு பீப்புள செலக்ட் பண்ணிட்டாருன்னா, ஒரு ஃபேமிலிய செலக்ட் பண்ணிட்டாருன்னா, அவர் நடத்துகிற விதமே தனி விதமா இருக்கும். நம்ம ஆர்டினரி பீப்புள் மாரி நம்ம வாழ முடியாது. அதனால சத்துருவாய சாத்தான் நமக்கு அநேக பாடுகள், உபத்திரவங்கள வித் காட்ஸ் பெர்மிஷன் எப்படி யோபுவின் பாதையில லைஃப்ல நடந்ததோ, அத மாரி வித் காட் அலோவ் சர்டன் திங்ஸ் டு ஹேப்பன். இதெல்லாம் நமக்கு வி ஹேவ் டு அண்டர்கோ த டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருக்கும் என்ன நம்ம கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ், இட்ஸ் ஃபுல் ஆஃப் தார்ன்ஸ். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈஸியா இருக்காது, ரொம்ப கடினமான பாதை. ஆனா அந்த சிச்சுவேஷன்லயும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். இன்றைக்கு இந்த காலையில நம்முடைய இந்த இந்த உள்ளங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் இந்த இந்த என்னிடத்துல உத்தமா இருக்கிறாங்களா, யாரெல்லாம் என்ன உண்மையா தேடுகிறாங்க அவங்கள ஆண்டவருடைய கண்கள் சோதித்து பார்க்கிறது. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரும் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் 14:18 ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை, உங்க ஃபேமிலி, உங்க குடும்பத்தை நான் திக்கற்ற ஒரு குடும்பமா விட மாட்டேன். இந்த இடத்துல நீங்க தனிமையா இருக்கலாம், பட் காட் இஸ் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. அந்த அஷூரன்ஸ் அவர் உங்களுக்கு இந்த காலையில கொடுக்கிறார். ஐ வில் நாட் லீவ் யூ அஸ் அன் ஆர்ஃபன் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்? அவர் உங்களை அநாதைகளாக விட்டு விட மாட்டேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலும் நீங்க கடந்து போகிற பாதை எதுவா இருந்தாலும், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட்ல அவருடைய பிள்ளைகள் அடிமைகளாக அந்த 400 வருஷம் தி அண்டர்வென்ட் ஆல் த ப்ராசஸ். ஏன்னா அது அவங்க இந்த நாள்ல 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவதற்கு அவர் ஆல்ரெடி பிளான்ட் பிஃபோர். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை சூஸ் பண்றதுக்கு முன்பதாக அவருடைய சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை அழைத்து, ஒரு தனி மனிதனை அழைத்து அவர் அவருடைய ஜெனரேஷனை ஒரு சோசன் ஜெனரேஷனா மாற்றி இருக்கு. அவங்கதான் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப இந்த நாளிலும் அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிற வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வருவார். இஃப் யூ ஆர் a chosen child of God, ஆண்டவர் உங்களை சந்திக்க வருவார். நிச்சயமா அவருடைய என்கவுண்டர் உங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்கும். அவர் நம்ம தெரியாத உண்மையா இவரை தேடினீர்களானால் அவரை கண்டுபிடிப்பீர்கள். அவர் நம்ம கூடயே தான் இருப்பார். அநேக நேரங்கள் அவர் நமக்குள்ள இருந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஆனா நமக்கு அது தெரியாது. நம்ம அறியாம நம்ம அந்த ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்ம அதை அழகா அதை டிசர்ன் பண்ண முடியும். ஆண்டவர் என்ன பேசுகிறார், எப்படி பேசுகிறார், எதற்காக இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார், எல்லாமே ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ளால இருந்து அவர் உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த நாளிலும் இந்த இசையா 41:4 நமக்கு இதைதான் கற்றுக் கொடுக்கிறார். நிகழ்காரியமாய் இந்த இவை நிகழ காரணமாய் இருந்தது யார்?
ஒரு தமிழ் ஈஸி ரீடிங் வெர்ஷன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த வேர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது. இவை நிகழ காரணமாய் இருந்தது யார்? இதனை செய்தது யார்? தொடக்கத்திலிருந்து அனைத்து ஜனங்களையும் அழைத்தது யார்? கர்த்தராகிய நான் இதை செய்தேன். கர்த்தராகிய நானே முதல்வர். தொடக்கத்துக்கு முன்னரே நான் இங்கே இருந்தேன். எல்லாம் முடியும் போதும் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர் அப்படின்னு வேதவசனம் சொல்றது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:13. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் அவர் சொல்றாரு. அப்ப அந்த கடைசி புத்தகத்துல அவர் இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. நான் அல்பாவும் ஒமேகா. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிற நம்முடைய லைஃப்ல ஒரு நற்கிரியில ஆரம்பித்தவரும் அவர் தான், அதை முடிக்கிறவரும் அவர் தான். ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் தானே. உதாரணத்துக்கு இந்த நாள்ல ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு இந்த மெசேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல. பட் காட் ரொம்ப அழகா உதாரணத்துக்கு ஆபிரகாமுடைய லைஃப் அவர் அதெல்லாம் நான் கோ த்ரூ பண்ணேன். அதுல வந்து கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அவர் சொல்றாரு, இவ்வளோ ஒரு மாஸ்டர் பிளான் அவருக்கு இருந்திருக்குது. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் இந்த தேராகுடைய மகனாகிய ஆபிரகாம அவர் செலக்ட் பண்ணி இவன் வந்து ஒரு இவன் இல்ல, ஆண்டவர் வந்து மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவர் ஆபிரகாமுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறாரு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அவர் சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு அவர் சொல்றாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தவே, நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று வாக்கு கொடுக்கிறார். அப்போ 75 இயர்ஸ்ல ஆபிரகாம் அவருக்கு வந்து ஒரு ஒபீடியன் காட்டி, இவன் நான் சொல்றத கேட்பான் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவருடைய உள்ளத்தை பார்க்கிற ஆபிரகாமுடைய உள்ளத்தை ஆண்டவர் வந்து ஸ்கேன் பண்ணி இருக்கிறார். இவன் தான் ஏற்ற ஒரு எனக்கு என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மகன் இவன் தான். இவன் தான் அழைத்தா உடனே வருவான். அந்த இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் அவருக்குள்ளால இருந்துச்சு. உடனே அவர் புறப்படுகிறார். ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் போகிறார். அவர் சொல்றாரு, 75 இயர்ஸ்ல அவர் ஆரானை விட்டு கானானுக்கு சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் அந்த பிரேயர் வாக்க பண்ண வைக்கிற எல்லா இடங்களுக்கும் அவருடைய கால்கள் பட்ட தேசம் எல்லாம் அதை ஆண்டவர் அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு அவர் சுதந்திரமாய் கொடுப்பதற்காக மாஸ்டர் பிளான். அவர் எல்லா இடங்களுக்கும் அவர் நடந்து சொல்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆபிரகாம் வந்து சுற்றி சுற்றி எல்லா இடமும் திரிகிறார். பரதேசி போல எல்லா இடங்களுக்கும் எங்கெங்க பஞ்சம் வருதோ உடனே அவர் வேற இடத்துக்கு போவாரு. பஞ்சத்தின் நிமித்தம் அவர் ஈஜிப்டுக்கு கூட போறாரு. பின் எகிப்தை விட்டு அதற்கு பின்பு அவர் வெளியே வேற டிராவல் பண்றாரு. பின்பு லோத்து ஆபிரகாம் எல்லாரும் அவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய டிராவல் இருக்குது. அதற்கு பின்பதாக அவங்களுக்குலாம் ஒரு கலகம் வருகிறது. இனிமே அவங்க சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அவங்க பீப்புளுக்குள்ளால ஃபைட் வருது. இந்த மேய்ப்பர்களுக்குள்ளால சண்டை. அதனால அவங்க வந்து 2 பேரும் அந்த இடத்துல அவங்க பிரிகிறாங்க. அப்ப சோதோமை லோத் வந்து யோர்தான் பக்கத்துல இருக்கிற சோதோம் ரொம்ப செழிப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த லோத்து வந்து அந்த இடத்துக்கு போறாரு. ஆபிரகாம் வந்து அந்த அந்த அவர் வந்து எகிப்து தென் பகுதிக்கு அவர் டிராவல் பண்றார். லோத்து ஆபிரகாம் பிரிந்து ஆபிரகாம் வந்து கானானுக்கு சொல்கிறார். இவர் வந்து சோதோம் போறாரு. அப்ப ஆண்டவர் வந்து அந்த வழியா சகலத்தையும் அதனதையும் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இப்ப ஆபிரகாம அழைத்து அவர் சொல்றாரு. ஆதியாகமம் 15 நம்ம பார்க்கலாம். கர்த்தர் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு சோகன் ஜெனரேஷனா இருக்கலாம். ஆண்டவர் அழைத்தார், அவருடைய காலிங்கை ஏற்றுக்கொண்டு நம்ம அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நம்ம வந்திருக்கலாம். நம்முடைய லைஃப்லயும் ஒரு ஒரு பயப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்குமானால் இந்த காலையில ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன தேவன், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி உங்களுக்கும் நீங்களும் அந்த வார்த்தைகளை ஆண்டவரே எந்த வார்த்தையை கொடுத்து இன்னைக்கு திடப்படுத்தீங்க. நான் உனக்கு ஆண்டவர் நமக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருந்தா நம்மளை யாராவது தொட முடியுமா? ஒருத்தருமே நம்மள தொட முடியாது. அவ்வளோ பெரிய மகா பெரிய பலன் நமக்கு ப்ரொடெக்ஷன் யாரு?
சொல்றாரு, காட் தான் உன் சந்ததிக்கு இவ்வளவா இருக்கும் என்று கூறுகிறார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதே நேரத்துல நம்ம பயப்படுகிற நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு தரிசனமாகி சில நேரங்கள்ல நம்மள கம்ஃபர்ட் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அநேக நேரங்கள்ல நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நேரங்கத்துல ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு விஷனை கொடுப்பாரு. ஆண்டவர் வசனங்களால பேசுவாரு. இல்ல யார் மூலமாவது அவங்க கடந்து வந்த பாதைகளை அவங்க சொல்லலாம். அவங்க அந்த வார்த்தைகள் மூலமாக அவர் நம்மை தேய்ச்சலாம். சில நேரங்கள்ல நம்மளையே சில ஆளுங்களுக்கு போன் பண்ண வைப்பாரு. அப்ப அந்த அவங்கள்ட்ட இருந்து நமக்கு நம்முடைய ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஆதியாகமம் 15:7 ஆண்டவர் அவர் அதை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்று ஆபிரகாமுக்கு அவர் மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு எவ்வளவு அழகா அவர் மாஸ்டர் பிளான் பண்றாரு. அப்போ அவர் தலைமுறைகளின் தேவன். அப்போ தலைமுறையாக அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன். ஆபிரகாம் இந்த பிள்ளைகள ஆகிய எல்லாரையும் அவர் அந்த சந்ததியாய் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருந்தா நமக்கு அவரே நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் அவர் சொல்றாரு. பூமியை இந்த நேரத்துல ஆபிரகாம் பலியிடுகிற நேரத்துல ஆண்டவருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆதியாகமம் 15 வாசித்து பாருங்க. அது வந்து ரியலி சோ அமேசிங். நான் எத்தனையோ நாட்களுக்கு பின்பதாக அந்த அதிகாரத்தை இன்னைக்குதான் வாசித்தேன். இந்த ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல ஆபிரகாம் இருக்கிறார். அந்த நேரத்துல ஆண்டவர் பேசுகிறார் ஆபிரகாமிடம். அவங்கள ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து ரொம்ப அழகா அவர் சொல்றாரு. அவன் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் அப்படின்னு கேட்கிறாரு. இதனால நான் அதை அறிவேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இந்த சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உடன்படிக்கை அவர் பண்றாரு. ஓகே, நீ போய் 3 வயது கிடாரி ஒரு அது, அப்புறம் 3 வயது வெள்ளாட்டு கடாவை கொண்டு வா, காட்டு புறாவை கொண்டு வா, ஒரு புறா குஞ்சையும் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதே மாதிரி அவ கொண்டு வந்து அந்த பலிபீடத்துல கொண்டு வந்து அவைகளை ஹாஃபா துண்டித்து துண்டங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றுக்கு எதிராக அவர் வைக்கிறத பார்க்கலாம். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பேர்ட்ஸை வந்து அப்படியே வச்சிருக்கிறாரு. பறவைகள் பலியின் மேல் இறங்கின அப்படின்னு வேதவசனம் சொல்றது. ஆனா ஆபிரகாம் அவைகள் எல்லாம் துரத்தி விட்டான். ஏன்னா ஃபயர் ஒண்ணுமே வைக்கல. ஒரு அடையாளம். ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ண போறார். அந்த அயர்ந்த நித்திரை ஆண்டவர் வந்து வர பண்ணினார் ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல. அதாவது சூரியன் அஸ்தமிக்கும் அந்த நேரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சன்செட் ஆக நேரம் ஒரு இருள் இருக்கும். அந்த இருள் அவனை சூழ்ந்து கொண்டதுன்னு பாக்குறோம். பேச வேண்டிய எதிர்கால நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அவர் வந்து ஆபிரகாமோடு பேசுகிறார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான போது இதோ புகைக்கிற இந்த கடந்து போகிற அக்னியை புகைக்கிற சூளை, ஒரு ஃபயர் வச்சோம்னா ஒரு பலி இடும்போது அந்த ஃபயர் வச்சாதான் அந்த புகை வரும். இது ஆட்டோமேட்டிக்கா புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின அப்படின்னு நம்ம பாக்குறோம். எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமோடு எனக்கு ஒரு அடையாளம் தாங்க, அதற்கு ஒரு அடையாளம் அவர் கேட்கிறாரு. அதற்காக ஆண்டவர் வந்து அழகாக பேசுகிறார். இத நம்ம பார்க்க முடியும். அவர் வந்து இந்த சொல்றாரு ஆதியாகமம் 15 அவர் தரிசனத்துக்கு பின்பதாக அவர் சொல்றாரு, உன் சந்ததி தங்கள் அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தை சுதந்தரிப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சந்ததிகள் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை செய்விப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் என்று ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமாக முன் குறித்து அறிவிக்கிறார்.
அப்ப ஃபியூச்சர்ல நடக்க போறது இவ்வளவு 400 வருஷங்களுக்கு அப்புறமா நடக்க போறத ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு இந்த தரிசனம் மூலமாக, "நீ பயப்படாதே, நானும் உனக்கு ப மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன்னு" அவர் சொல்றாரு. இந்த நான் அவர்களை அந்த சந்ததியை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று வேர்ஸ் 14ல நம்ம பார்க்கலாம். அவர்களை நியாயம் தீர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு மகத்துவமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே அவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன், அழைத்த தேவன். நம்மளையும் அவர் அழைத்திருக்கிறார். நம்மளையும் அவருடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மள ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம வந்து ஒரு இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸோட ஆபிரகாம் எப்படி புறப்பட்டு போனாரோ அதே மாதிரி அவர் சொல்றதுக்கு கர்த்தாவே நானும் அடியேன் உடனே கீழ்ப்படிந்து நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நம்மை அழகாக ஒரு வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் வந்து அவர்களை நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றாரு பார்வோன். அந்த அவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் வாக்கு கொடுக்கிறார். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று அந்த இருளின் பார்த்த அதனால்தான் அந்த ஆபிரகாமுக்கு ஒரு தூக்க நிலைமை, அவர் நித்திரை மயக்கமா இருந்த ஒரு இருளுல ஒரு சூழ்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் வந்து பர்சனலா அவருக்கு கொடுக்கிறார். ஒரு டார்க்னஸ் இருக்குது அவருடைய சந்ததிக்கு. அவங்க இந்த பாத்தை வந்து அவங்க கடந்து வரணும். நீ சமாதானத்தோட அதன் பின்பதாக ஆபிரகாமுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு அழகா அவர் சொல்றாரு. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்துக்கு சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், நான்லாம் தலைமுறையிலே. சோ 4 1 2 3 இல்ல, 4ஆம் தலைமுறையிலே இவ்விடத்துக்கு உன் சந்ததி திரும்ப வருவார்கள். கானானுக்கு அவங்க திரும்ப வருவார்கள். ஏனெனில் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை அப்படின்னு சொல்றாரு. சோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கார். நம்ம பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் உடைய லைஃப்ல அவர் பிறப்பதற்கு முன்பதாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண இந்த சகரியாவின் மகனாகிய யோவானை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கரெக்ட் நேரத்துல அவங்க எல்லாம் ரிலேட்டிவ் ஒரு 6 மாத டிஃபரன்ஸ்ல அவங்க எலிசபெத் வந்து கரெக்டான சகரியாவை கரெக்ட் டைம்ல ஆண்டவர் வந்து அவரை சந்திக்கிறார். அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு அவர் சொல்றாரு. அந்த சகரியா அந்த அந்த தேவதூதனை ஒரு என்கவுண்டர் நடக்குது. அந்த மாதிரி நம்முடைய லைஃப்லயும் ஆண்டவர் ஒரு காரியம் வைத்திருப்பார் என்றால் நமக்கும் அந்த டிவைன் என்கவுண்டர்ஸ் காட் கிவ். அதே நேரத்துல எவ்வளவு அழகா அவர் கரெக்டான நேரத்துல சகரியா முதிர் வயதா இருந்தான். அவனுடைய வேலையை அவன் நிறைவேற்றி முடித்த பின்பு அவன் வீட்டுக்கு சொல்லும் போதுதான் எலிசபெத் வந்து கர்ப்பவதியாகிறாள். அதே மாதிரி இந்த மரியாளுக்கும் ஒரு என்கவுண்டர் நடக்குது. காட்ஸ் மாஸ்டர் பிளான். இந்த கிருபை பெற்றவளே வாழ்வியன்னு ஆண்டவர் சொல்லி இந்த சகரியா உடைய மனைவியாக எலிசபெத் அவங்களுக்குள்ளாலையும் அந்த ஒரு அற்புதமான காரியம் நடக்கிறது. அவங்களுக்குள்ளால ஒரு பேபி இருக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் பேசுகிறார். எவ்வளவு அழகா அவர் பிராக்டிக்கலா எல்லாத்தையும் அவருடைய ஆண்டவர் ஹீஸ் அ மாஸ்டர் பிளானர் ஆஃப் ஆல் திங்ஸ். எவ்வளவு அழகா கரெக்டான நேரத்துல இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே சகரியாவை அவர் சந்தித்து யோவான் ஸ்நானகனை எலிசபெத் வயதுக்குள்ளால உருவாக்கி எவ்வளவு அழகாக அவர் ப்ரீ பிளான் பண்ணுகிறார். அவர் மூலமாக ஞானஸ்தானம் எடுப்பது எல்லாம் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் அவர் அழகாக பிளான் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நாளும் நம்முடைய லைஃப்லயும் நம்ம கடந்து வந்துற பாதைகள் எல்லாம் ஆண்டவருடைய வித்தவுட் காட்ஸ் பெர்மிஷன் நத்திங் ஹேப்பனிங். எல்லாமே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அவரிடத்துல அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. தீமைகளா இருந்தா கூட அந்த தீமைகளை கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாம் இஸ் அ ஃப்ரெண்ட். ஆண்டவர் சொல்றாரு. அவ்வளவு அழகா அவங்க பேசுறாங்க. அவன் கர்த்தராய் ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன், எப்படி அதை அறிவேன்னு அதை கேட்கிறான். ஆண்டவர் அவர் அதற்கு ஒரு அடையாளமாக ஒரு பலியை ஆயத்தம் பண்ண சொல்கிறார். அவர் பேசி முடித்த இந்த பின்பு இந்த பலியில நடுவுல நெருப்பு வருது, புகைகிறது. ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். அந்த அக்கினி அந்த பலிபீடத்துல இருந்து வருகிறது. அந்த நாள்ல இந்த நாளும் நம்முடைய லைஃப்லயும் ஆண்டவர் அந்த அந்த அனுபவத்தை அவரை செய்ய வல்ல தேவனாய் இருக்கு. அந்த சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் எப்படி அந்த பலி இடத்துல இருந்து பரலோகத்துல இருந்து அந்த நடுவாக
பரலோகத்துல இருந்த பறவைகள்லயும் பறவைகள் அந்த பலியின் மேல் இறங்கின. நம்முடைய லைஃப்லயும் நம்முடைய இந்த எல்லாரும் நம்மளை பரிகாசிக்கிற நிலைமையில நம்மளை பட்சிக்கிற இந்த சத்துருவாய சாத்தான் வந்து வரலாம். ஆனா வெள்ளம் போல சத்துருவாய சாத்தான் நமக்கு விரோதமாக எழும்பி வரும்போது, நம்மளை பட்சிக்க வரும்போது, கர்த்தராகிய ஆவியானவர் அவர் நமக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேதவசனம் சொல்லுது போல, ஆண்டவர் வந்து நமக்கு விரோதமாக வருகிறவர் எல்லாரையும் அவர் வந்து அப்புறப்படுத்தி எப்படி அந்த ஆபிரகாமுக்கு அவர் நித்திய உடன்படிக்கை பண்ணினாரோ, அந்த புகைகிற சூளை அந்த துண்டங்கள், ஏன்னா ரொம்ப நேரம் அது கட் பண்ணி வச்சா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாம் அத சாப்பிட வரும். அவ்வளோ நேரம் இந்த நேரத்துல ஆண்டவர் வந்து அவருக்கு இந்த பிராக்டிகலா அநேக காரியங்களை அவர் புரிய வைக்கிறார். இந்த காரியங்கள்லாம் உன் ஜெனரேஷனுக்கு நடக்க போற ஒரு இருளின் பாதையில அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன்ஸ் அவங்க வந்து ஸ்லேவா இருப்பாங்க, அடிமைகளா இருப்பாங்க. அதற்கு பின்பதாக 400 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவங்கள புறப்பட பண்ணுவேன். அதுவும் ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளோட அவர்களை அவன் துரத்த செய்வான். அப்ப எவ்வளவு அந்த வாதைகள் எல்லாத்தையும் எந்தெந்த காரியங்கள அந்த பார்வோன் வந்து இந்த 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 ஐடலா வச்சிருந்தானோ எல்லாவற்றையும் ஆண்டவர் அது எல்லாத்தையும் டிமாலிஷ் பண்ணி எல்லாத்தையும் தகர்த்து போடுகிறார். அவங்கள எப்படி அவர எத பண்ணா நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். காரணம் அந்த தேவ மகிமையை காண்பிப்பதற்காக அவங்கள எல்லாரையும் அவர் எவ்வளவு அழகா ஓவர் நைட் புறப்பட செய்கிறார். அதுதான் ரொம்ப அற்புதம். அவங்களாம் நினைச்சே எல்லா ஜுவல்ஸ் எல்லாத்தையும் மற்றவங்க கிட்ட வாங்குறாங்க. எல்லாம் அதையும் கூட அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவங்கள துரத்தவும் அவர்கள் நடவாந்திருந்த வழியை நடத்தவும் அவங்க பெரிய எல்லாவற்றையும் அவங்க சுதந்திரித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு கடந்து வருவதுதான் ஆண்டவருடைய சுத்தமா இருக்குது. எந்த இடத்துல ஸ்லேவா இருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்க துரத்தப்பட்டார்கள். அதையும் நிறைய பொக்கிஷங்களோடு அவங்க எல்லாம் கடந்து சென்றாங்க. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த தீவு எந்த நாளும் நம்முடைய லைஃப்ல நம்ம கடந்து போற எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் முன் குறித்து வைத்து எல்லாத்தையும் அழகா பிராக்டிக்கலா அவரை நடத்தி கொண்டிருந்தாரோ அதே தேவன் தான் ஆண்டவர். நம்ம பார்க்கலாம், ஆபிரகாம் வந்து 75 வயதுல அவர் வந்து அழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 86 வயதுல ஈசாக்கு, அது ஆண்டவருடைய சுத்தம் இல்லாமல் சாராளின் சுத்தத்தின்படி இந்த திருமணம் ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறக்கிறான். இது ஆண்டவர் தீர்மானம் பண்ணாதது. அது இந்த நாள் வரைக்கும் அது ஒரு பெரிய அந்த உலகத்துக்கே அவங்க வந்து ஒரு இதா முள்ளா இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்கள ஆபிரகாமின் சந்ததியினால அந்த அந்த பீப்புள் அவர் பயங்கரமா ஆசீர்வதிக்கிறார். அவங்க இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ல அது ஒரு ரிச் கண்ட்ரியா இருக்குது. அத இந்த அதுக்கு பின்பதாக ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு ஒரு இதெல்லாம் சொல்லிட்டு இந்த இந்த அவர் சொல்றாரு கடைசியா, அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்பிராயத்து என்னும் பெரிய நதியும் உள்ள மட்டும் கேனியர், கென்சியர், கத்மோனியர், ஏத்தியர், எபேசியர், ரொப்பாயிமியர், எமோரியர், கானானியர், காகாசியர், எபூசியர் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று அவர் சொல்கிறார். சோ நிகழ்காரியங்கள், வரும் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிவிக்கிற தேவன் யார்? ஆண்டவராகிய பிதா ஒருவர் தான். அவர்தான் எல்லாவற்றையும் அப்ப அந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நான் இந்த இருந்தேன் இயேசு கிறிஸ்து சொல்றது போல பூர்வ நாட்கள், நிகழ்காரியங்கள், வரும் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்ப நமக்கு நம்முடைய ஃபியூச்சர் எல்லாம் ஆண்டவருடைய கையில் இருக்குது. நம்ம வந்து அப்ப கவலைப்படலாமா? கவலைப்படவே கூடாது. எல்லாவற்றையும் காலங்களே அவர் அறிந்திருக்கிற தெய்வன். சோ தாமதமானாலும் நம்ம எல்லாம் பார்க்கலாம். ஆபிரகாமை 75 வயதுல உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியுமான்னு அவர் கேட்கிறாரு. அந்த அளவுக்கு அவன் சந்ததியை பெருக பண்ண. ஆனா நடக்கிறது எல்லாமே ரிவர்ஸா இருக்குது. நடக்கவே இல்லை. ஆனா 99 இயர்ஸ்ல ஆண்டவர் மறுபடியுமாக ஆபிரகாமை அவர் சந்திக்க வருகிறார். அப்போ இந்த சந்தித்து அவர் வந்து
அடுத்த வருஷம் குறிப்பிட்ட காலத்துல ஒரு குமாரன் பிறப்பான் என்று வந்து சாராளிடம் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் வந்து எவ்வளவு அழகா அவருடைய பிளானிங் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த நேரத்துல அவருக்கு பிறக்கும். அதே மாதிரி அந்த ப்ராமிஸ் சைல்டு வந்து 100வது வயதுல பெற்றெடுக்கிறார். எவ்வளவு அழகா. அதன் பின்பு கூட சோதனை முடியல. பின்பு அவர் சொல்றாரு, நீ உத்தமனா இரு அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்லி அதுக்கு அதன் பின்பதாக தான் அந்த ஈசாக்கு ப்ராமிஸ் சைல்டு பிறக்கிறாரு. இப்ப இதெல்லாமே ஆண்டவர் ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் முந்தினவர் பிந்தினவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் நான். என்னுடைய பெர்மிஷன் இல்லாம ஒன்றுமே உங்க லைஃப்ல நடக்காதுன்னு அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு தத்தம் பண்ணவர். அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதவசனம் சொல்றது. அப்ப மனுஷனால் கூடாது. ஆனா நான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. அவர் நினைச்சா எதை வேணாலும் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த நாள் ஆண்டவர் நம்மளை பார்த்த அவரை கேட்கிறாரு. நாம் அதை அறியும். ஏசாயா 41:26 இப்படியாக சொல்றது. நாம் அதை அறியும்படியாக ஆதியிலே சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொன்னபடி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்கிறவனும் இல்லையே. அந்த அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளையும் பூர்வ காலத்தில் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவில் எல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இப்ப நம்முடைய லைஃப்லயும் நம்ம கடந்து போகிற பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஆலோசனைகள் ஆண்டவருடைய திட்டப்படிதான் நடக்குது. என் ஆலோசனைகள் நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவில் எல்லாம் செய்வேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 48:12 இவ்வாறாக சொல்றது, யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் மாமே. இந்த நாள்ல ஏசாயா 41:10 சொல்லுது, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்க நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவனில்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அப்ப தலைமுறைகளா நம்ம கவனித்து பார்த்தோம்னா அவர் சொல்றாரு, தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். நம்ம வந்து நம்முடைய ஃபியூச்சர்லாம் நம்முடைய பாஸ்ட் எல்லாம் நம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் நம்ம கேட்டோம்னா ரொம்ப ஆச்சரியமான கதைகளை அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஆண்டவர் வந்து அப்படி தெரிந்து கொண்டு எவ்வளவாய் நம்மளை வழி நடத்தி அவருடைய பிள்ளைகளாக நம்மளை தெரிந்து கொண்ட என்ற நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம அதை சொல்லி கொடுத்த வழக்க நம்ம கடன் பற்றி இருக்கோம். ஆண்டவர் இன்றைக்கும் அவர் சொல்றாரு, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகி அவனுடைய மீட்பரும் சொல்கிறார். இந்த நாளும் ஆண்டவர் இந்த வசனத்தின் படி நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தலைமுறைகள் எப்படி ஆபிரகாமின் தலைமுறைகளை அவர் ஆசீர்வதித்தாரோ, நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகள், நம்மளையும் நம்முடைய அடுத்த ஜெனரேஷன், for 4 generation God has a master plan over the Israelites. அது மாதிரி நம்முடைய லைஃப்லயும் அவர் ஒரு பெரிய தீர்மானங்களை வைத்திருக்காரு. அங்கேயும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்னவா நடக்குமா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும்னு அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து அவர் நமக்கு முந்தினவரும் பிந்தினவருமாய் இருந்து நம்முடைய லைஃப் அவர் அழகாக நடத்தி சொல்ல வல்லவராய் இருக்கார். அவர் தீர்மானத்தின்படி நம்மளை இந்த தேசத்துல அவர் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் சபையில இணைத்திருக்கிறார். He has a master plans over this church. எல்லாவற்றையும் அவர் அதனதின் காலத்துல அவர் நேர்த்தியா செய்து முடிக்கிற தேவனா இருக்கார். நம்ம எல்லாரும் எங்கெங்கயோ இருந்தோம். ஆனா கரெக்டான நேரத்துல கரெக்டா கர்த்தர் இந்த சபைக்கு போந்து அநேகரை
அதுவரை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். அப்போ எல்லாவற்றையும் செய்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். அவர் நம்மளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த சிச்சுவேஷன்ல இந்த நாளும் நம்ம கடந்து போனாலும் ஆண்டவர் நம்மள அந்த சிச்சுவேஷன்ல அவருடைய நாமம் மகிமைப்படும்படி அவர் அந்த காரியத்த எல்லாவற்றையும் மாறுதலாய் அவர் மாற்றி முடித்து அழகாக நம்மளை நடத்துவதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவோம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹீ இஸ் அவர் டெலிவரர் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லெட்ஸ் ப்ரே. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் அமேண்டும் அமேன் இருக்குது அப்பா. இந்த நாளும் அப்பா அழகிய வார்த்தைகளை யூ ஹவ் given us a good promise verse அப்பா. ஆண்டவரே, நான் அதை செய்தேன், அதை நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? நான் தான். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே இதெல்லாத்தையும் செய்தேன் என்றப்பா. இந்த நாள் அப்பா ஆபிரகாமுடைய லைஃப்ல அப்பா எவ்வளவு அழகா நீங்க தனி ஒருவராய் இருந்தபோது அவரை அப்பா ஆண்டவரை அழைத்து அப்பா அந்த கானானுக்கு அப்பா ஆண்டவரை அழைத்து சென்று அந்த சந்ததி இந்த சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று அப்பா நீங்க அழகாக ப்ராஃபட்டிக்கு அப்பா நித்திய உடன்படிக்கை பண்ணி சொன்னதை அப்பா நிறைவேற்றி கொடுத்தீங்க அப்பா. அந்த 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 யூ ஆர் த டெலிவரர் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு அழகாக அந்த ஜனங்களை அப்பா மேக சம்பவம், அக்னி சம்பவம் அப்பா மன்னாவை நீங்க பொழிந்து எவ்வளவாய் ஆசீர்வதித்து வந்தீங்க அப்பா. ஆண்டவரே, அதையெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா அப்பா ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. உம்முடைய பிள்ளைகள் மேல் நீங்க ஒரு ஜனங்களை அப்பா நீங்க நேசித்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்காக அப்பா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மைல்ஸும் நீங்க போக தயாரா இருந்தீங்க. அவங்களோடு கூட அந்த 40 வருடங்கள் அந்த வனாந்தர பாதை வழியாய் அப்பா நீங்களும் அவங்களோடு கூட தங்கினீங்க அப்பா. அந்த பாளையத்துல நீங்க உலாவினீங்க. அவங்களோட நீங்க ஒருவராய் இருந்தீங்க அப்பா. ஆனாலும் அந்த ஜனங்களும் உண்மையை அடிக்கடிக்கு அப்பா ஆண்டவரே அவங்க துக்கப்படுத்துனாங்க. உண்மையப்பா உம்மீது அப்பா கிரம்பிள் பண்ணாங்க. அவ்வளவா அதிசயமா ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட இல்லாம வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தாங்களே அப்பா. இந்த நாளும் அப்பா ஆண்டவரே நீங்க அப்பா முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா யூ ஹேவ் அ மாஸ்டர் பிளான் ஓவர் திஸ் சர்ச் அப்பா. நியூ ஹோப் ஃபேமிலி சர்ச் அப்பா அந்த சிங்கப்பூர் தேசத்துல நிறுவப்பட வேண்டும் என்று அப்பா இது பரலோகத்தின் திட்டமாய் இருக்குது அப்பா. அந்த பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்ற அப்பா ஆண்டவரே நீங்க அப்பா ஆண்டவரே அந்த போதகரை தெரிந்து கொண்டு அவர் மூலமாக அந்த சபையை நாட்டி அப்பா ஆண்டவரே இந்த பாஸ்டர் ஸ்டீஃபன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நியூ ஹோப் ஃபேமிலி சர்ச் அப்பா ஆண்டவரே அவருடைய காலத்துக்கு பின்பதாக அப்பா பாஸ்டர் பாபி, பாஸ்டர் பவானி மற்றும் அப்பா ஆண்டவரே அந்த சர்ச்சை நடத்துவதற்கு அப்பா எல்லாரையும் நீங்க தெரிந்து வைத்தீங்க. எல்லாவற்றையும் நீங்க முன் குறித்து வச்சீங்க அப்பா. இந்த நாளும் அப்பா ஆண்டவரே இந்த சபை அப்பா ஆண்டவரே அடுத்த மாதம் அப்பா ஆண்டவரே 10வது ஆண்ட நிறைவேற்ற போகிறது அப்பா. ஆண்டவரே யூ ஹேவ் மாஸ்டர் பிளான்ஸ் ஓவர் தி ஸ்ட்ரெச் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களும் அப்பா நாங்க எல்லாரும் அப்பா ஃபாஸ்ட் பண்ணி அப்பா அந்த சபைக்காக நாங்க ஜெபித்து எல்லா காரியத்தையும் செய்ய அப்பா எங்களுக்கு கிருபைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்ய நீங்க வல்லவராய் இருக்கீங்க. நீங்க வாக்கு கொடுத்து இருக்கிறீங்க. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று அப்பா இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தரும் அவனுடைய மீட்பரும் சொல்கிறார் அப்பா. இந்த சபை அப்பா ஆண்டவரே இந்த இடத்துல பிளான் பண்ணோம் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. இந்த வருஷத்துல இந்த வளர்ச்சியை கொடுக்கணும், இந்த பீப்புள இந்த நாட்கள்ல நாங்க சேர்க்கணும், யார் யார எடுக்கணும் எல்லாவற்றையும் அப்பா பரலோகம் அப்பா முன் குறித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே யூ ஹேவ் அ மாஸ்டர் பிளான்ஸ் ஓவர் திஸ் சர்ச் அப்பா. ஆண்டவரே இந்த சர்ச் அப்பா ஆண்டவரே அடுத்த வருஷம் 10வது ஆண்டு முடித்து 11வது ஆண்டு அப்பா நாங்க we are going to அப்பா ஆண்டவரே ஸ்டெப் இட் அப்பா. இந்த செப்டம்பர்ல அப்பா 10வது முடித்து அப்பா 11வது ஆண்டுல காலடி எடுத்து வைக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்கள் அந்த சபையின் அப்பா பீப்புளா இருக்கிற நாங்கள் எல்லாரும் அப்பா ஆண்டவரே இந்த 3 நாட்கள் உபவாசம் இந்த நியமித்த அந்த நாட்கள் அப்பா எல்லாரும் ஒன்று கூர்ந்து அப்பா அழுகையோடு விண்ணப்பங்களோடும் அப்பா அப்படியே சமூகத்துல ஒன்று சேர அந்த ஒன்னஸ கொடுங்க அப்பா. ஆண்டவரே எல்லாருக்குள்ளாலே அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க. இந்த விண்ணப்பத்தின் ஆவியை நீங்க ஊற்றும்படியா
ஜெபிக்கிறோமாப்பா. அது எங்க தேசங்களுக்காக, அப்பா மற்றவர்களுக்காக நாங்க திறப்பிலே நின்று ஜெபிக்கிற அப்பா ஜாமக்காரரை நீங்க தேடிக் கொண்டிருக்கீங்க. யாரை நான் அனுப்புவேன்? யாரின் காரியமாய் போவான் என்றப்பா ஆண்டவரே, நீங்க கேட்டீங்களே அப்பா, என்ன அனுப்பும் என்றப்பா ஆண்டவரே, சொன்னது போல அப்பா ஆண்டவரே, நாங்களும் அப்பா எங்கள அனுப்பும் என்று சொல்லத்தக்கதாக அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு அந்த இருதயத்தை தாங்க அப்பா. இருக்கிறவரும், இருந்தவரும், இனி வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்க அப்பா. அல்பாவும், ஒமேகாவும் நீங்க. ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று அப்பா திருவிழம் பற்றி நீங்க அப்பா ஆண்டவரே இந்த நேரத்துல அப்பா ஆண்டவரே நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயங்களை அப்பா அந்த சபையை செய்ய போறீங்க. அப்பா ஒரு திறந்த வாசலை எங்க சபைக்கு முன்பதாக பரலோகத்துக்கு முன்பதாக வைக்கும்படியா ஜெபிக்கிற ஒரு திறந்த வாசல், தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு என்கவுண்டர்ஸ் அப்பா. We had to எக்ஸ்பீரியன்ஸ் தட் அப்பா ஆண்டவரே இந்த நாட் சர்ச் அப்பா. You had அப்பா அந்த நாட்கள்ல எங்க சபையை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, பீப்புளை பரிசுத்தப்படுத்துங்க. இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், அதில் இந்த அற்புதத்தை காண்பீர்கள் என்று அப்பா சொன்னது மாறி அப்பா ஆண்டவரே தேவன் உலாவுகிற இடம் அப்பா. இது பரிசுத்த இடமாக இருக்கணும் அப்பா. எங்க உள்ளம் அப்பா பரிசுத்தமாக இருக்கணும். எங்களே அப்பா ஆண்டவரே எங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, உங்களை இருதயத்தை கிழித்து அப்பா உபவாசம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கீங்க. ரெட்ல நாங்க உட்கார்ந்து ஜெபிக்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த சபைக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற அநேக பிள்ளைகளை அப்பா நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சபையை அப்பா ஆண்டவரே உருவாக்கினவர் நீங்க அப்பா. அந்த 10 வருடங்கள் எங்களை அழகாக வழி நடத்தி அப்பா வந்திருக்கிறீங்க, வளர்த்து வந்திருக்கிறீங்க. கொடுத்த எல்லா ஆத்துமாக்களுக்கு ஸ்தோத்திரம். சத்துருவாய சாத்தான் அப்பா எந்த விதத்திலும் இந்த ஆத்துமாக்களை அப்பா ஆண்டவரே பிடுங்கிக் கொள்ளாதபடிக்கு தகப்பனே எல்லாரையும் நாங்க தக்க வைத்துக் கொள்ளணும் அப்பா ஆண்டவரே. எங்களுக்கு அந்த ஆவியை கொடுங்க அப்பா. சத்துருவாய சாத்தான் எந்த இடத்துல அவன் வருகிறான் என்பதை அந்த இடத்தை நாங்க அறிந்து கொண்டு அப்பா ஞானத்தோடு வேகத்தோடு நடந்து செயல்பட எங்களை எல்லோருக்கும் கிருபை கொடுங்கப்பா. எல்லாரையும் இந்த அன்பினால் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. தேவனுடைய அன்பினால் அப்பா நாங்க ஒரு சபையாக ஆண்டவரே ஒரு சரீரமாக ஒரே சரீரமாக அப்பா ஆண்டவரே எல்லாரும் ஒரு ஒரு கேர் பண்ணி வாழ்கிற ஒரு சபையாக அப்பா நியூ ஃபேமிலி சர்ச்ல ஜீசஸ் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக அந்த அன்பின் கிரியைகளை எங்கள் ஒவ்வொருக்குள்ளால நீங்க நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லியிருக்கேங்க. அந்த வசனத்தை படி அப்பா. முந்தினவரை நினைக்க வேண்டாம், அபூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. We had to forget all the past அப்பா ஆண்டவரே. புதிதான காரியங்களை அப்பா நீங்க எங்க சபையிலே செய்ய போறீங்க அப்பா ஆண்டவரே. போதகர்களை என்னுடைய கருத்துக்களால ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பாஸ்டர் பாபி, பாஸ்டர் பவானி என்னுடைய பலத்தால் இடைக்கட்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து பொருளுக்கு பலனை கொடுத்து சத்துவம் மற்றவர்களுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவன் அப்பா. ஊழியத்தின் பாதையிலே அப்பா சோர்வுகள் கழைப்புகள் அப்பா ஆண்டவரே ஒரு எல்லாரும் அவங்களும் அப்பா பாடுள்ள மனுஷர்கள் அப்பா ஆண்டவரே. அவங்க கடந்து போகிற பாதைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்க அப்பா. எந்த சிச்சுவேஷன்ஸ்ல அப்பா நாங்க ஒவ்வொருவரும் கடந்து போகிறோம் எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்க அப்பா. அந்த நெருப்பின் வழியாய் அக்னி சோதனை அக்னி அப்பா ஆண்டவரே வழியாய் தண்ணீரின் பாதையில அப்பா சிங்க கெபியிலே போட்ட அனுபவங்கள் எல்லாவற்றையும் அப்பா நாங்க கடந்து வந்திருக்கோம். இதுவரை நடத்தி வந்த தேவன் அப்பா இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இந்த காலை வேளையில அப்பா ஆண்டவரே சபையாக நாங்க இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்க வேதத்தை ஆராய்கிற அந்த வாஞ்சை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. மறை பொருள்கள் எல்லாம் உம்முடையது அப்பா ஆண்டவரே. நாங்க வேத வசனமாகிய அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து அப்பா ஆண்டவரே நாங்க அந்த ஒரு பொக்கிஷமாக ஆண்டவரே நாங்க அந்த ட்ரெஷர் போல அப்பா வேத வசனங்களே அப்பா நாங்க அந்த மறைந்திருக்கிற எல்லா முத்துக்களையும் நாங்க எடுத்து அப்பா வசனத்தின் ஆழங்கள் அப்பா எங்களுடைய இருதயத்தில் அப்பா கிரியை செய்யத்தக்கதாக ஆண்டவரே முச்செடிக்கு பதிலாக காஞ்சொரி முளைக்கும் என்று சொல்லியிருக்கீங்க. அத மாதிரி தகப்பனே அப்பா எல்லாம் எங்க லைஃபே கம்ப்ளீட்டா மாறணும் அப்பா. வேத வசனங்கள் ஆண்டவரே நாங்க சபையாய் அப்பா கூடி அப்பா வேதத்தை ஆராய எங்களுக்கு அந்த கிருபைகளை நீங்க கொடுத்திருக்கீங்க. எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரே பண்றதற்கு கொடுத்திருக்கீங்க. காலைதோறும் உடைய மன்னாவை நீங்க கொடுத்து எங்களை புதுப்பித்து வருகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க கொடுத்திருக்கிற எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸை நாங்க யூஸ் பண்ண கிருபை கொடுங்க அப்பா. ஆண்டவரே நாங்க ஏனோ தானோ என்று அப்பா வாழாத படிக்க அப்பா புதிதான ஆண்டவரே திரு வசனமாகிய வேதத்தின் மீது அந்த ஞான பாலின் மீது அப்பா வாஞ்சையாய் அப்பா ஆண்டவரே நாங்க இருக்க அப்பா. வசனம் தான் அப்பா ஆண்டவரே எங்களை வழி நடத்த வேத வசனம் எங்க பாதைக்கு தீபம் கால்களுக்கு வெளிச்சமா இருக்குது. எங்களை நடத்தி சொல்றது அதுதான் அப்பா ஆண்டவரே. அந்த வசனத்தின் பிரசித்த மகிமையை நாங்க உணர்ந்து கொள்ள அப்பா ஆண்டவரே. அந்த ஹிடன் அப்பா ஆண்டவரே சீக்கிரத்தை நாங்க அறிந்து கொள்ள எங்களுக்கு கண்களை திறந்தருளும் படியா ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அந்த இந்த நாங்க அந்த முத்து போல இருக்கிற அந்த வேத வசனங்களை அப்பா நாங்க இந்த தேடி தேடி எடுக்க அப்பா ஆண்டவரே
எங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுங்கப்பா. நாங்க வேத வசனங்களை ஆராய எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே எல்லாருக்குள்ளால அந்த ஜெப ஆவிய ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். சபையாக இணைந்து ஜெபிக்கிற அந்த ஒன்னஸ நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. சபையின் ஆனிவர்சரிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதை அப்பா நீங்க எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புறீங்களாப்பா? ஆண்டவரே பரலோகத்தின் அப்பா ஆண்டவரே செயல்பாடுகள் இதுல அப்பா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி அப்பா ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்பா ஆண்டவரே ஒரு சோசன் ஜெனரேஷன்ல அப்பா ஆபிரகாம செலக்ட் பண்ணி அப்பா ஆண்டவரே எவ்வளவு அழகாக நடத்தி அப்பா ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு அப்பா ஒரு சோசன் பீப்புளா ஒரு மாடலா ஆண்டவரே நீங்க இருந்தீங்க. எப்படி ஒரு மாதிரியான லைஃப் வாழணும் என்று அப்பா அந்த பீப்புளுக்கு நீங்க எல்லாவற்றையும் ஒரு தகப்பன் போதிப்பது போல எல்லாவற்றையும் நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. அது மாதிரி தகப்பனே அப்பா இதுவரை தாங்கி வந்தீங்க, சுமந்து வந்தீங்க அப்பா. அந்த 10வது ஆண்டு வரை எங்கள நடத்தி வந்தீங்க அப்பா. ஆண்டவரே இனிமேலும் அப்பா அடுத்த ஆண்டுகள் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள போறீங்க. இந்த சபைக்கு தலைவர் நீங்க அப்பா. நீங்க ஆவியானவரே அப்பா நீங்க உம்முடைய பொற்பாதத்துல நாங்க ஒப்புவிக்கிறோம் எங்க சபையை அப்பா. நீங்க வளர்த்து வருவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தராகிய நான் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாமல் அதை பாதுகாத்துக் கொள்வேன்னு அந்த வாக்கு கொடுக்குறீங்க அப்பா. அதுவே எங்க சபையை அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே நீங்க தண்ணீர் பாய்ச்சு அப்பா எங்க சபைக்கு வேண்டிய எல்லாம் ஆண்டவரே ஸ்பிரிச்சுவல் ஃபுட் எல்லாம் நீங்க கொடுத்து அப்பா ஒருவரும் எங்க சபையை அப்பா சபையில பீப்புள சேதப்படுத்தாத படிக்க பிசாச ஆண்டவரே ஒரு நாள் நல்ல கனி தரும் திராட்சை செடியை போல அப்பா மாற்ற நீங்க வல்லவரா இருக்கீங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிற ஒரு மரமாக அந்த சபையிலே நாட்டப்பட்ட அப்பா அந்த வேர் பற்றி வளர்கிற பிள்ளைகளா எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே இந்த காலைவேளையில எங்களை தாட்டி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆண்டவரே ஆசீர்வதிங்க. வேலைக்கு செல்ல இருக்கிற ஒவ்வொரு மீதும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் மீதும் அப்பா ஆண்டவரே இந்த கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாட்கள்ல அப்பா பிள்ளைகளுக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை கொடுங்க. பரிசுத்தரின் அறிவினால் நிரப்புங்க. எக்ஸாமினேஷனுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கோம் இந்த பிள்ளைகளே அப்பா நீங்க ஆசீர்வதிக்கப்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த அடுத்த டேர்ம் எக்ஸாம்க்கு அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் அப்ப ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களோட அப்ப அந்த கிருபை கூட இருக்கட்டும். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிற அந்த வேதவசம் சொல்லுது. அதே மாதிரி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தேவ பலனும் தேவ ஞானமா இருந்து எங்களை வழிநடத்தும்படியாச்சு இருக்கு. அந்த காலை வேலை அப்பா இந்த கருத்துக்குள்ளால ஒப்பு கொடுக்கும் இந்த வாரம் முழுவதும் அப்பா எங்களை தாங்கி சுமந்து தப்புவித்து கொள்ளாதவர்களின் கைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து பலவந்தரின் கைகளுக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனா எங்களோடு கூட இருந்த ஒரு தகப்பன் பிள்ளைகளை எப்படி அப்பா அதரை பாதுகாத்துக் கொள்வாங்களோ வழி நடத்துவாங்களோ அது மாதிரி எங்களையும் எங்க குடும்பங்களையும் அப்பா நீங்க வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோங்க. சபையை நீங்க வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கருத்துக்குள்ளால அப்பா எங்களை நாங்க தாட்டி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். காலை வேலையிலே இந்த கிருபை அப்பா எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இந்த சிங்கப்பூர் தேசத்தை அப்பா அந்த இந்திய தேசங்களுக்காக நாங்க ஜெபித்திருக்கோம். பெரிய காரியங்களை அப்பா மாற்றங்களை அப்பா நீங்க அப்பா செய்ய வல்ல தேவனா இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் அப்பா அந்த திறப்பிலே நின்று அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளாய் அப்பா இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு செல்கிற அப்பா அந்தரே ஒரு பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் யூ ஷுட் யூஸ் அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்பா அந்தரே உண்மை சுமந்து செல்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க அப்பா அந்தவரே எங்களுக்கு உடைய வார்த்தைகளே அப்பா நாங்க என்ன பேசணும் எதை பேசணும் இந்த வார்த்தைகளே அப்பா எங்களுக்கு எங்க வாயில அப்பா நீங்க வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில எங்களை தாட்டி நாங்க ஒப்பு கொடுக்குறோம். எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அந்தவரை வேலைக்கு செல்ல இருக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தெய்வ பலத்தையும் ஞானத்தையும் கொடுங்க. பரிசுத்தரின் அறிவினால் அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க குடும்பங்கள் எல்லாரையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஜீவ தண்ணீர் உற்சாக நீங்க அப்பா ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பா அந்தவரே கடந்து வந்து எங்க வீடுகளை அப்பா எங்க பலிபீடங்களை அப்பா சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்க பிள்ளைகள் எல்லாம் மறுபடியுமாக அப்பா ஆண்டவரே எங்க பிரேயர் ஆல்டரை நாங்க சரி பண்ணணும். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்துங்க அப்பா. லைக் யூ ஃபாதர் அப்பா ஆண்டவரே யூ டேக் கேர் ஆஃப் ஆல் யுவர் சில்ட்ரன்ஸ் அந்த அப்பா ஆண்டவரே எங்க சபையில எல்லா விசுவாசிகளையும் உடைய கருத்துக்களால ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் அதிகமாய் தேறினவர்களாக அவர்கள் எல்லாரையும் அப்பா நீங்க வளர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள அவங்க கண்களை அப்பா நீங்க திறந்தருளும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கருத்துக்குள்ளால எங்க எல்லாரையும் தாட்டி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலங்கள் ஜெபத்தை கேட்டலும் எங்களை அனுபவிக்க பரம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you everyone. God bless you. Bye.